ரைட்டு ராஜேஸ்வரி, சின்ஸ் த டாபிக் இஸ் அபவுட் யூ, நீங்கள் அங்கே ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்கீங்க, உங்ககிட்டயே வந்துடுறேன் முதல் கேள்வியா. ஆமாம், மறுசீராய்வு கட்சிக்குள்ளே இது பண்ணிட்டா போதுமா, வெற்றி பாதைக்கு திரும்பிடுவோமா? ஏன்னா மக்கள் மனதை வெல்ல வேண்டியது தானே இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஏன்னா 108 சீட்டை பிடிச்சிட்டாங்க, கூட்டணிகள் அங்கே இருக்குது, ஆட்சி போயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் 2 மாதம் ஆட்சின்னு சொன்னதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவங்க இருந்துட்டாங்க. ஸோ கட்சி மறுசீராய்வு போருமா? மக்கள் மனதை வெல்வதற்கான லாங் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் பிளான்ஸ் இல்லையா? இல்ல, ஆக்சுவலி கட்சி ஸ்திரமா இருந்தாதான் மக்களை போய் சென்றடைய முடியுங்கிறது திமுகவினுடைய வலிமையான ஒரு கொள்கை. அந்த கொள்கை அமைப்பு இருக்கிறதுனாலதான் 75 வருட காலமாக இன்னைக்கு திமுக இருக்கு. ரொம்ப சாதாரணமாலாம் அதை நீங்க கடந்து போயிட முடியாது. ஏன்னா கம்பேக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு திமுகவை மற்ற கட்சிகள் சொல்லணும்னு எங்களுடைய தலைவர் சொன்னது உண்மையிலே இட்ஸ் அ கிரேட் திங். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் 1989ல 150 இடங்கள் பெற்று திமுக மாபெரும் வெற்றி பெறுகிறது. அடுத்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா செம்ம ட்விஸ்ட், 2 இடங்கள். இதை தோல்வியாக கருதக்கூடாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 173 இடங்கள். இப்ப இந்த 2 இடங்கள் எடுத்ததனால் தளர்ந்து விட்டதா நம்மளுடைய கட்சி அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. நீங்க அந்த 2 இடங்களுக்கு பிறகு எப்படி 173 இடங்களுடைய இந்த அமைப்பு வருகிறது அப்படின்னா அந்த அமைப்பு எவ்வளவு வலிமை கொண்டதாக இருக்கும். இப்ப ஒரு தேர்தல்ல ஒரு கட்சி போட்டியிடுது, அது தோல்வி அடையுது ஜெயிக்குதுங்கிறது சாதாரணமான அரசியல் கட்சி அப்படின்னு அர்த்தம். அந்த சாதாரணமானது எப்படி தெரியும்னா, அது தோல்வி அடையும் போது போயிடும், வெற்றி அடையும் போது ஒரு முறை வெற்றியின் ஆணவத்தில் ஆடும், பிறகு சரியும். ஆனால் திமுக வெற்றி தோல்வியை கடந்து மக்களுக்காக சமூக நீதி செய்திகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கு. சின்ன குறுக்கீடு, நீங்க சொன்னது எல்லாமே இருதுருவ அரசியலா இருந்துச்சு. எனக்கு அதிமுக வேணானா நான் திமுக கிட்ட வருவேன், திமுக வேணானா அதிமுக கிட்ட போவேன், வெற்றி தோல்வி மாறி மாறி வரும், பெண்டுலம் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு தேர்ட் ஃபேக்டர் டு த ஃபோர் ஃப்ரண்ட், 60 ஆண்டு கால வரலாறுல இல்லாம ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நீங்க சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள், நாங்க ஜெயிப்போம், நாங்க தோப்போம், நாங்க பேட்டன் வாஸ் பாஸ் பிட்வீன் 2 பார்ட்டிஸ். இன்னைக்கு யார் இருக்காங்க உள்ள? ஒரு புது களம் வந்திருக்கு இல்லையா? நோ, ஆக்சுவலி எனக்கு அந்த கோட்பாடுகள் மீது ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா நீங்க தீக இருந்தது, நீங்க ஸ்டார்டிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா தீக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, திமுக. இப்ப காங்கிரஸ்ல எவ்வளவு பெரிய வலிமையான ஒரு கட்சியை எதிர்த்து நின்னது திமுக. அதே சமயத்துல தீகாவும் பிரிஞ்சது. இப்போ நம்ம சும்மா 2 கட்சி அப்படிங்கிற அப்புறம் நம்மளுடைய விஜயகாந்த் அண்ணன் ஒரு கட்சி தொடங்கினார். இப்போ இந்த மாதிரி மும்முனை போட்டிகள் பாமக ஒரு காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு தலை தூக்கி இருந்ததாக இருக்கட்டும், மதிமுக தலை தூக்கி, இது போன்ற பல நேரங்களில் பல கட்சிகள் தலை தூக்கி இருந்தது. மேலும் நம்முடைய மக்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த நடிகருக்கான அலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களிடம் இன்னும் இருக்கிறது அப்படிங்கறத ஒரு ப்ரூவ் பண்ணிருக்கு. சாதாரணமா இலை போடாதீங்க, திமுக கழுகு மாதிரி. அதாவது அது தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக பாறையில் குத்தி தன் நகங்களை கூர்மையாக்கி கொண்டு தன் இறகுகளை தானாக வாயாலேயே பீத்து போடும். அது எப்படி போடுதோ அது போல இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டி தன் சிறகில் உள்ள பழைய இறகுகளை எல்லாம் தன் அழகாலேயே குத்தி எடுத்து விட்டு புதிய சிறகுடன் இங்கு பறக்கத்தான் போகிறது. அதை மாலை முரசில் அதுல மாற்று கருத்துல, அதாவது இந்த மறுசீராய்வு எல்லாமே மாற்றத்துக்கு தான், நான் அதுல மாற்று கருத்துல. ஆனா கட்டமைப்பே இல்லாத நீங்க சொன்ன விஜயகாந்தோ ஒரு அன்புமணி அவர்களையோ தாண்டி கட்சி தொடங்கி 2.5 வருஷம் கூட ஆல, தொடர்ந்து வைக்கப்பட்ட விமர்சனம் திமுக தரப்பில் இருந்து கூட என்னன்னா கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி. ஆனா 35% வாக்குகளும் 108 சீட்டுகளும், இதை ஒரு நடிகருக்காக குத்திட்டாங்க அப்படின்னு நம்ம புறந்தள்ளிட்டு ஈஸியா போயிட முடியுமா? இது மறுசீராய்வுல நம்ம கவனிக்கணும் இல்லையா? இல்ல, அது நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டியில எடுத்து நம்ம ஆய்வு பண்ணி தான் நாங்க இந்த விஷயத்த பண்ணிருக்கோங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 1972ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகிய பிறகு அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறார். உங்களுக்கு புரியுதா? சோ இங்க அந்த நடிகர் முகங்களுக்கான ஒரு வேவுங்கிறது, எம்ஜிஆர் அவர்கள் திமுகவோடு தொடர்ந்து பயணப்பட்டு பொருளாளராக இருந்து எம்எல்ஏவாகவும் இருந்து கேள்வி கேட்கப்பட்டு வந்திருக்கிறார். இல்ல இருந்தார். அது போல நான் என்ன சொல்றதுன்னா, ஒரு நடிகருக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருக்கான ஒரு அலைங்கிறது இங்கு இருக்கிறது. அதை நடிகர்களும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் போராட்டத்தில் இருந்தார், அவர் மிகப்பெரிய மக்கள் சேவைகள் எல்லாம் அவர் பண்ணார். இன்னைக்கு எங்களுடைய தலைவர் குறிப்பிடும் போதே சொல்றாரு, கொள்கை இல்லை, மக்களுக்காக போய் நின்று உழைக்காம. திமுக வரும்போது முதல்ல 15 சீட்டு, அப்புறம் 50 சீட்டு, பல போராட்டங்கள், இருமொழி கொள்கையெல்லாம் நாங்கள் மக்களுக்காக போராடி வென்றதற்கு பிறகு
இருக்கிறோம். ஆனா நீங்க இவங்க பாத்தீங்கன்னா எந்த போராட்டமும் கிடையாது, ஒரு நிர்வாக கட்டமைப்பு கிடையாது. இவர்கள் வந்து விட்டார்கள் போது அது வேவ் பிளஸ் திமுக எதிர்ப்பு என்பதை திமுக ஒத்துக்கொள்கிறது. அதனால் இந்த செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. அதற்காக இப்ப நீங்க 77 110 மாவட்ட செயலாளர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், அதை 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் என்ற விதத்தில் நாங்க சும்மா போடல. கிட்டத்தட்ட தேர்தல் முடிந்து ஒரு மாத காலகட்டத்திலேயே 38 குழுக்களாக மாவட்ட தூரம் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு போய் நாங்கள் ஆய்வு நடத்துகிறோம். தங்கம் தென்னரசன் தலைமையில் ஆய்வு கூட்டங்கள் நடத்தி பிறகு அதுக்கு அறிக்கை வெளியிடப்பட்டு ஆன்லைன்லயும் தலைவர் போட்டாரு. ஏன்னா இதுல விட்டு போனவங்க ஆன்லைன்லயே அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது எங்களை செதுக்கிக் கொள்ள, அதாவது இந்த காலம் இருக்கிறதுல, இது இந்த காலம் என்ன பண்ணும் எப்பவுமே திமுகவன்னா, இந்த மக்களும் இயற்கையும் சேர்ந்து திமுகவை செதுக்கி கொண்டே இருக்கும் அந்த தோல்விகளை கொடுத்து. இது செதுக்கி இந்த சமூக நீதிக்கான தமிழ்நாட்டினுடைய நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது திமுக பீரியட்ல எப்பவுமே ஹைக்ல தான் இருந்திருக்கு. அப்போ இந்த இயற்கையும் இந்த மக்களும் ஒவ்வொரு முறையும் திமுகவின் தவறுகளை, இந்த திமுக எதெல்லாம் மாத்திக்கணும், எதையெல்லாம் முன்னெடுக்கணும், எப்படி இளைஞர்களை உள்ள கொண்டு வந்து மீண்டும் இளரத்தத்தை இதன் உள்ளே பாய்ச்சி வீறு கொண்டு எழ வேண்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தோல்வி மூலமும் ஒவ்வொரு வெற்றி மூலமும் தேர்தலுக்கு ஒரு 20 நாட்களுக்கு முன்னதாக தலைவர் உட்பட அனைவரும் சொன்னது என்ன? 200 இலக்கு, 210 200 இலக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு நாம் அப்படியே ஒரு 20 நாட்கள்ல பேசும்போது மக்கள் எங்களை செதுக்குவதற்கான வாய்ப்பு தருகிறார்கள் நம்ம சொல்றோம். ஆனா நம்ம யார் ஏன் வாக்களித்தலாம், அந்த எதிர்ப்பு ஏன் அப்படின்றத நம்ம அதை கிரகிச்சிட்டோமா? கணிச்சிட்டோம். அதனாலதான் இந்த கூட்டம் கூடுறோம். இப்போ அவர் தலைவர் சொல்றாரு என்னன்னா, நம் மீது இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை நாம் பார்த்து அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்ப தனி மனித இப்ப இன்னைக்கு மாலை முரசுல நெறியாளர் இருக்காரு. இன்னைக்கு நெறியாளர் ஒரு வார்த்தை தப்பா சொன்னாரு அப்படின்னா அது இந்த மாலை முரசினுடைய முழு சேனலுக்கே ஒரு மிகப்பெரிய தவறாக இழைக்கப்படும். சோ அது மாதிரி போயிடக்கூடாது. அப்போ எல்லா நெறியாளர்களும் மாலை முரசில் இருக்கக்கூடிய எல்லா நெறியாளர்களும் சரியா இருந்தாதான் மாலை முரசு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி சேனலாக இங்க உலா வரும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை உள்ளடக்கி இங்க பேசியிருக்காரு. இப்ப இவர்கள் இதற்கு முன்பாக நாங்கள் அப்படி பேசணும், கணிக்க தவறிவிட்டோம். இதெல்லாம் நாங்க இந்த ஒரு வேவ் இருக்கிறதோ, இவங்க இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எவ்வளவு டிராமா அங்க தூய்மை பணியாளர்களை இவங்க பனையூருக்கு வர வச்சு அவங்க காப்பி குடிச்ச, அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, நேத்து காப்பி குடிச்ச கப்ப கூட எடுத்துட்டு கொண்டு போய் விஜய் சார் தான் வச்சாரு. இன்னைக்கு இவ்வளவு நாளா தெருவுல நிக்கிறாங்களே, இன்னைக்கு எத்தனை இன்ஃபுளுசர் நீங்க சமூக வலைதளங்கள்ல தூய்மை பணியாளர்களை பத்தி பேசுறது நீங்க பாக்குறீங்க. அப்போ இங்க இன்ஃபர்மேஷன் செட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் சினிமா துறையில் என்ன செய்து ஒரு விஷயம் அவங்க படத்தை ஓட்டினாங்களோ அதே போய் தேர்தலையும் ஓட்டி இருக்கிறார்கள். அதனாலதான் நீங்க நுட்பமான இடத்தை தொட்டிருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ராஜேஸ்வரி உங்ககிட்ட தான் வர 2 கேள்வி. அவர்கள் சொன்ன கேள்வி உங்களுக்கான நேரம், நீங்க அவங்க பதிலும் சொல்லலாம். 2வது இன்னொரு விஷயம், ஒரு நுட்பமான இடத்தை தொடராரு. கூட்டணிகள் நம்ம கட்சி மறுசீரமைப்பு எல்லாம் பண்ணாலும் 3 மாதங்களுக்கு முன்பு நம்மோடு களம் கண்டு தோளோடு தோள் நின்ற முக்கிய பிரதான கட்சிகள் எல்லாமே இந்த பக்கம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நாட் ஜஸ்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பார்ட்டி, வெற்றிக்கு திரும்ப வேண்டும் என்றால் கூட்டணி வியூகங்களும் மாற்றப்பட வேண்டும். கூட்டணி கட்சிகள் இருக்கு, பல சவால்கள், இடியாப்ப சிக்கல் பலது இருக்கு. ஒன்னொன்னா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அண்ணன் அவர்கள் சொன்னது போல அந்த ஆதிக்கத்தை எதிர்த்துதான் திமுகவே உருவாகுது. ஆதிக்க சிந்தனையை எதிர்த்துதான், அதாவது ஒருவர் இன்னொரு மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படிங்கறதுதான். இங்க இவர்கள் தலித்துக்காக இவங்க எதுவுமே பண்ணல. 1989 வரைக்கும் இளைஞர்களே அப்பதான் புதுப்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே திமுகவே இளைஞர்களால் தான் தொடங்கப்பட்டது. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான டேட்டாலெஸ் இஷ்யூஸ்லாம் ரொம்ப பொறுமையாவோ நிதானமாவோ வித்தவுட் எனி அதுல எதுவும் உண்மையே இல்லாம பேசுறதை நான் மறுக்கிறேன். மேலும் நிறைய பெண் மாவட்ட செயலாளர்கள் இந்த திமுகவுல இருக்காங்க. நிறைய எம்பிக்களாக இருக்கவங்க நிறைய பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. தனி தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய, மேலும் சாதாரண தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் என நிறைய ஆதி திராவிடர்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த 110 போடுறதுலயுமே கூட புது முகங்களாக நிறைய பேரை உள்ள கொண்டு வர போறாங்க. அதை நாங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணதான் போறோம். ஒரு விஷயம், கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சந்தர்ப்ப சூழல் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னா அதை நாம் தடுக்க முடியாது.
சந்தர்ப்பவாத அரசியலில் நாம முன்னெடுக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னது இது கொள்கைக்கான கூட்டணி, நாங்க இருக்கிறது கொள்கைக்கான கூட்டணி என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இவர்கள் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, இவங்களுக்கு தொங்கு சட்டசபைக்கு சீட்டு தேவை அப்படிங்கும் பொழுது இவர்கள் நாங்க போய் ஆதரிக்கிறோம், அதாவது பின்வழியாக பிஜேபி உள்ளே வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் இவங்க போனாங்க. காங்கிரஸ் வந்து நடுராத்திரி போர்வை போத்திட்டு ஓடினாங்க, அவங்கள பத்தி நான் பேசல. மத்த கூட்டணி கட்சிகள் வந்து சொல்லிட்டு போனாங்க, அங்க போய் அவங்க திரும்பவும் கூட்டணி கட்சி சேர்றாங்களா அதை கேள்வி கேட்பதற்கோ இல்ல நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்புன்னு நினைக்கிறதுக்கோ நாங்கள் தயாராக இல்லை. அது ஜனநாயக உரிமை, ஒரு கட்சியின் ஜனநாயக உரிமை. அவங்க இவங்க கட்சியை தான் நாங்க சூஸ் பண்றோம், பண்ணிட்டு போட்டோம். இங்க திமுக யாரையும் நம்பியும் இல்ல. திமுகவை எப்படி மேல் கொண்டு வர வேண்டும் என்று திமுகவிற்கு தெரியும். மேலும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு இவர்களுடைய கருத்துக்கள்லாம் என்னவா இருக்கு? இவர் வந்து இந்த ஜென்சி இளைஞர்களை கவர்ந்து விட்டார். மேலும் வந்து இவர் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் இவர் பண்ணாரு. மேலும் குழந்தைகளை வைத்து நீங்க வந்து கிண்டர் ஜாய் கேட்கறது போல நீங்க உங்க வீட்டுல போய் அம்மா அப்பா கிட்ட போய் எனக்கு ஓட்டு போட சொல்லி கேளுங்கன்னு சொன்னது வந்து இட்ஸ் அகைன்ஸ்ட் லா. குழந்தைகளை பொலிட்டிக்கலில் யூஸ் பண்ண கூடாது. அந்த லா படி அது நடந்தது, கோர்ட் கேஸ் நடந்துச்சுன்னா திரும்ப வந்தா இந்த சூழல் எல்லாமே மாறும். அதுதான் இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன்ல நம்ம தொடர்ந்து அந்த இடத்துல தேக்க நிலையில இருக்கோமா? நம்ம இன்னைக்கு தேர்தல் நாள் முடிவு அன்னைக்கு நம்ம சொன்ன அதே இடத்துல தான் நிக்கிறோமா? பலது கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு நான் நம்பர் 2 ஒரு விஷயம் சொல்ல வரேன். இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய அபிஜித் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹூ இஸ் த பெஸ்ட் சிஎம் அப்படின்னு கேட்டப்போ இவர்கள் சொல்றாங்க மக்கள் விரக்தியா இருந்தாருன்னு அண்ணன் சொல்றாரு. மக்கள் விரக்தியா இருந்தாங்க, இவர்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்காங்கும் போது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பர்ட்ஸும், தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டில் ஏன் நீங்க இதை எடுத்துக்கோங்க, தென் மாநிலங்கள்ல வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிஜேபில வந்தீங்க அப்படிங்கிற இல்ல முக்கியமான ஒரு விஷயம், வளர்ச்சிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு போகணுங்கிற அந்த போட்டியை உருவாக்குனதே இன்னைக்கு நம்மளுடைய முன்னாள் முதல்வர் நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். அவர் தான் முன்னாடி போகணும், நம்ம வந்து தமிழ்நாடு எல்லாத்தையும் முன்னாடி இருக்கணும், அப்படி ஒரு விஷயத்த கொண்டு போய் தமிழ்நாடு நம்பர் 1 பிளேஸ்ல வச்சிருந்தாரு, சமூக நீதிய கையில வச்சிருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு ஜென்சி என்கின்ற இயக்கத்தை, ஜென்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு கூடாரமாக வைத்திருக்கக்கூடிய சிஜேபியின் தலைவர் அபிஜித் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆக்சுவலி இதை யார் கையில எடுக்கணும்னா இன்னைக்கு வின் பண்ணிருக்க விஜய் அவர்களை தான் அவர் சொல்லியிருக்கணும். அப்படி அவரு ஒரு விஷயத்த பண்ணணும். அப்போ அவருக்கு தெளிவா தெரியுது who is the good leadershipல இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்தியது யார் என்கின்ற விஷயத்தை அவர் புரிந்திருக்கார். இந்த நீங்க விரக்தின்னு சொல்றது, மற்ற விஷயங்களை நீங்க வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது திமுகவை, இதையெல்லாம் ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லது இதே சிதம்பரம் அவர்கள் நீங்க திக்ஷா சொல்றதுனால சொல்றேன், சிஜேபி தலைவரை சொல்றதுனால நான் ஒரு சின்ன குறுக்கீடு. இதே முன்னாள் நிதியமைச்சர் காங்கிரசினுடைய சிதம்பரம் அவர்கள் நேற்று பேசும்போது இந்த ஆட்சி அற்புதமான ஆட்சி, விஜய் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஊழலற்ற ஆட்சி, நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் அவரு சொல்றாரு. அது அவங்க என்டார்ஸ்மெண்ட் எடுத்துக்கலாமே. இப்ப நீங்க இதை ரெஃபர் பண்ணா அவங்க அதை என்டார்ஸ்மெண்ட் எடுத்துக்க போறாங்க. சிதம்பரம் அண்ணன் இதுக்கு முன்னாடி திமுகவே இப்படி சொல்லியிருக்காரு, வேற ஒரு கட்சியும் சொல்லியிருக்காரு. இப்ப அது இங்க பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஜென்சியை கூடாரமாக வைத்திருக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகி இருக்காங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ்ல இருக்கக்கூடிய சிஜேபியின் தலைவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்காரு. கேன் யூ கேபிள் டு இமேஜின் திஸ்? ஒரு கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய, நாளைக்கு இந்தியாவின் தலையெழுத்தே மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இளைஞர் பெஸ்ட் சிஎம் என்கின்ற தலைப்பில் பேசும் பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயரை உச்சரிக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு முதல்வராக இருந்திருப்பார்? இன்னைக்கு இவங்க அரசியலுக்காக நான் ஜெயிச்சிட்டோங்கிற ஆணவத்துல பல விஷயங்களை சொல்லலாம், ஆதிக்க எண்ணத்துல பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், தமிழ்நாடு எல்லாத்துலயும் எந்த அளவுக்கு நம்பர் 1 2021 to 25 இருந்ததுன்னு. அது உண்மை நிலவரமாக இருந்ததனால் மட்டுமே இன்னைக்கு அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வருகிறதே தவிர சாதாரணமா சொல்லிட்டு போல கொச்சை வார்த்தைகள் பேசுறாங்க, மேடைகள்ல போய் கொச்சை வார்த்தைகள் பேசுறாங்கன்னு அண்ணன் சொல்றாரு. இப்போ நாங்கெல்லாம் சமூக வலைதளங்கள்ல போய் பேசும் பொழுது இவங்க 250 விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு தனியார் ரூம் போட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து எங்களை மானபங்கப்படுத்த சொல்லி கமெண்ட் பாக்ஸ் வைத்து மானபங்கப்படுத்த சொல்லி இவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் இல்லையா அப்படின்னு நாங்கள் டெய்லி இத சந்திக்கிறோம். அப்ப நீங்க வந்து உங்க அரசியல் கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக பேச்சுரிமே இருக்கக்கூடாது. நீங்க சொல்றீங்க இன்னைக்கு வந்து மாலை முரசு இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. மாலை முரசு கிட்ட நம்ம ஒரு கேள்வி நம்ம பரத் சார் கிட்ட கேக்குறேன். சிபிஐ சிபிஎம் அவங்க 2 பேர் அவர்கள் யாரும் அவங்க மாணவர்கள் அவங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை வருது. தலைமை செயலாளர் அறிவிச்சாருன்னு சொல்றாங்க. எப்படி இது யாருடைய கட்டுப்பாட்டில இருந்து வெளியில் வருது? அப்ப
அந்த ஜிஓ மேடம் இருங்க, அந்த ஜிஓ வந்து இட் ஹாஸ் நோ எஃபெக்ட். அதை பத்தி தேவையில்ல, அது விவாதம் முடிஞ்சு அது வந்து கெட் பேக் பண்ணியாச்சு. ஆமா, நீங்க சிஜேபி சொல்ற விஷயத்தெல்லாம் வந்து பெரிய விஷயமா நீங்க வந்து சொல்றீங்க. கெட் யுவர் பாயிண்ட். நன்றி ராஜேஷ். சுருக்கமா தாவேக்கா தான் ஆட்சி செய்து உங்களோட பார்வை தப்பா இருக்கும்போது நம்ம நன்றி ராஜேஸ்வரி. நன்றி. நான் ஜேம்ஸ் கிட்ட வரேன். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு எங்களையா சொல்றீங்க? நாங்க ரெடியா இருக்கோம், நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க எழுந்து நிக்கிறோம், நாங்க வரோம். உங்களை பாருங்க, முதல்ல எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, எங்களுக்கான அப்ரிசியேஷன் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், அவரை திமுக பத்தி, அதாவது பக்கத்து ஆட்டோ கண்ணாடி திருப்பறத விட்டுட்டு தாவேக்கா என்ன பண்ணுச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ரைட், ரொம்ப சுருக்கமா. நீங்க தான் ஆட்டோ கண்ணாடி திருப்பீங்க, நாங்க திருப்பல. நன்றி ராஜேஸ்வரி. நன்றி திருப்புறீங்க ராஜேஸ்வரி. நன்றி ரியாஸ். நன்றி. ராஜேஸ்வரி, சுருக்கமா உங்க இறுதி கருத்து. வணக்கம். அது என்னன்னா, நான் வந்து எங்களுடைய தலைவர் வந்து 77 110 மாத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம், நாங்க வந்து எங்க கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன தவறுகள் இருக்கிறது அப்படின்னு அதை சீராய்ந்து அதை ஆய்வு பண்ணி எல்லா விதத்திலையும் அதை முன்னெடுத்து நாங்க எங்களையே மாற்றிக்கொண்டு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்து நாங்கள் 2029 முடிவில் திமுக ஆட்சி அமைக்கும். அதை இந்த தமிழ்நாடு பார்க்கத்தான் போகிறது. எங்கள் எதிர்ப்பாக இன்னைக்கு வந்து பல காரணங்களை பலரும் சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் பேசுறத பார்க்கும் பொழுது இவர்கள் இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்காக செய்த பல விஷயங்களை இன்னைக்கு பார்க்கவே இல்லை. மேலும் இந்த விலைவாசி ஏற்றமாக இருக்கட்டும், அல்லது கரண்ட் பில் உயர்வாக இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்களாக மக்கள் வந்து தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சரியான ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோமா என்று அதையும் பயன்படுத்திக் கொண்டு மிகப்பெரிய வெற்றியை பெறும் திமுக என்பதுதான் எங்களுடைய நன்றி. 2 வினாடி சுருக்கமா வினாடிகள். தாவேக்கா தேர்தலில் இருந்து வந்து 120 நாட்கள்ல அவங்க கொடுத்த பிரதான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டே வராங்க. அதனால பாஸ்ட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட் பார்க்கும்போது பரவாயில்லை, நன்றாக செய்கிறார்கள் என்ற கருத்து தான். ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். மக்கள் கருத்து என்ன, மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். பட் திமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் மு க ஸ்டாலின். திமுகவில் 110 மாவட்டங்கள் பிரிப்பு, வெற்றி பாதைக்கு திரும்புமா திமுக? அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நாட் ஜஸ்ட் திமுக, எல்லா கட்சிகளுமே வெற்றி அப்படின்றத நோக்கி தான் பயணப்படுவாங்கன்றது நம்புறோம். அது வெற்றி தோல்வி எல்லாருக்கும் சகஜம். அது வந்து மக்கள் அந்த நேரத்தில் எப்படி வாக்களிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து தேர்தல்களை சந்திக்க இருக்கு தமிழ்நாடு. அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். சீன்ஸ் ஆர் சேஞ்சிங் அ லாட். பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நிச்சயம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்ல போகுது. அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நால்வருக்கும் இணையத்தின் வேலைக்கு இணைந்து ராஜேஸ்வரி அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். மற்றொரு சந்திக்கலாம். இது மாலை தொலைக்காட்சி நெற்றிக்கன். நன்றி, வணக்கம்.